இரும்புச்சத்து குறைபாடு, அயர்ன் டிஃபிஷியன்சி. அப்படி என்னங்க அயர்ன் ரொம்ப முக்கியம்? நம்ம உடலுக்கு இரும்புச்சத்து ரொம்ப முக்கியமா? இல்ல இரும்புச்சத்து இல்லைன்னா உடல்ல என்னென்ன நடக்குது? யார் யாரெல்லாம் எந்த உணவு நம்ம கவனம் செலுத்தி எடுத்துக்கணும்? அப்படின்றத இந்த பதிவுல இரும்புச்சத்து இது எதுக்குங்க நமக்கு தேவை? நம்ம உடலுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். டெய்லி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலா நடக்கணும். மெட்டபாலிசம் சரியா இருக்கணும். அதுக்கப்புறம் growth நார்மலா இருக்கணும் அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் நம்ம உடலை கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடலுக்கு அந்த வளர்ச்சி அப்படின்றதோ இல்லை ஆர்கன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கோ இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள் உறுப்புகள் நார்மலாக இருக்கிறதுக்கும் நமக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் அதுலேயும் இரும்பு சத்து இந்த இரும்பு சத்தை குறைபாடை சரி செய்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம். உணவுகள் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே மைண்டில் அப்படியே பதிஞ்சு போன விஷயங்கள் பற்றி சில நமக்கு குறைவாக இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் அன்றாடம் இது எல்லாம் நம்ம பயன்படுத்த நம்ம உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே டெவலப் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இரும்புச்சத்து குறைபாடு, அயர்ன் டிஃபிஷியன்சி. அப்படி என்னங்க அயர்ன் ரொம்ப முக்கியம்? நம்ம உடலுக்கு இரும்புச்சத்து ரொம்ப முக்கியமா? இல்லை இரும்புச்சத்து இல்லைன்னா உடலில் என்னென்ன நடக்குது? யார் யாரெல்லாம் எந்த உணவு நம்ம கவனம் செலுத்தி எடுத்துக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். அகத்தியர் மாமுனிவர் அருளால் நம்ம உடலுக்கு இரும்புச்சத்து எவ்வளவு முக்கியம், சித்தர்கள் சொன்ன ரகசிய மூலிகைகள், அவர்கள் நமக்கு அருள் கொடை கொடுத்த மூலிகைகள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. சரி, இரும்புச்சத்து இது எதுக்குங்க நமக்கு தேவை? நம்ம உடலுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். டெய்லி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக நடக்கணும். மெட்டபாலிசம் சரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் growth நார்மலாக இருக்கணும் அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் நம்ம உடலை கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடலுக்கு அந்த வளர்ச்சி அப்படின்றதோ இல்லை ஆர்கன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கோ இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள் உறுப்புகள் நார்மலாக இருக்கிறதுக்கும் நமக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் அதுலேயும் இரும்பு சத்து ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் இரும்பு சத்து முக்கியம், யாருக்கெல்லாம் முக்கியமோ அவங்க எல்லாருக்கும் தான் இரும்பு சத்து குறைபாடு இருக்கும். கவனமாக பார்த்தோம்னா இந்த ப்ரெக்னென்சி டைமில் லேடிஸ்க்கு பெரும்பாலும் ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கும். அயர்ன் டிஃபிஷியன்சி இதுவும் சொல்லுவாங்க. ஸோ அயர்ன் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா ஹீமோக்ளோபின் லெவல் ஆர்பிசி செல்ஸும் குறைவாகத்தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய பெண்கள், ஸோ இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மெனோபாஸ் டைமில் நமக்கு வந்து இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ நம்ம உடலில் வந்து தாங்கிறதுக்கான ஒரு சக்தியே இல்லாத மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்கள், ஸோ பெண்களுக்கு மட்டும்தான் இந்த இரும்புச்சத்து முக்கியமாக, ஆண்களுக்கு இல்லையா? டெஃபினெட்லி ஆண்களுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு. ஸோ இன்றைக்கி இரும்புச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குது. பெரும்பாலும் ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாகக்கூடிய ஆண்கள் பார்த்தோம்னா ஒன்று கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கும், இல்லைன்னா அயர்ன் டிஃபிஷியன்சி இருக்கும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அது யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறது குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இரும்புச்சத்தை குறைபாடை சரி செய்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம். உணவுகள் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே மைண்டில் அப்படியே பதிஞ்சு போன விஷயங்கள் பற்றி சிலது பார்க்கலாம். என்னென்னா இரும்புச்சத்தா, அப்போ இரும்பு வந்து பேரிச்சம்பழத்தில் தாங்க இருக்குது, டெய்லி டேட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இரும்புச்சத்து பேரிச்சம்பழத்தில் இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு 4 நாள் சாப்பிட்லாம், 5 நாள் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நமக்கே ஐயோ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ரொம்ப தேக்கட்டது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். கிட்ஸுக்கே என்னென்னா டெய்லி கொடுங்கன்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அதுக்கு பதிலாக இரும்புச்சத்து, அதாவது பேரிச்சம்பழத்தை விட அதிகமான இரும்புச்சத்து எதில் இருக்குது? இப்போது கால்சியம் நம்ம எடுத்துகிட்டோம்னா பால் தான் நான் குடிப்பேன், பாலில் தான் கால்சியம் இருக்குதுன்னு நம்ம அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அது கால்சியம், பாலை விட அதிகமான கால்சியம் இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்குது, உணவுப் பொருட்கள். அதையும் நம்ம வந்து என்னன்னு பார்க்கலாம். இப்போ முக்கியமாக இந்த இரும்புச்சத்து அப்படின்னு சொல்கிறது குறைபாடு இருந்ததுன்னா சரியாக நம்மளால் எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது. ஸோ ஒரு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுதுங்க, மெமரி பவர் குறையுது. ஸோ நிறைய பேர் சொல்லுவோம், ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், சரி அங்கே ஒரு பொருள் எடுக்கலான்னு போவேன், அங்கே போனதுக்கப்புறம் நான் எதுக்கு இங்கே வந்தேனே எனக்கு மறந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. 1 ஹவரில் முடிக்க வேண்டிய விஷயம் நான் வந்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் அதை அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெயிட் லாஸ், காரணமே இல்லாமல் உடல் எடை குறைவு ஏற்படுறது. இரும்புச்சத்து குறைவாக இருந்ததுன்னா நமக்கு லிவர் அண்ட் ஸ்ப்ளீன் ரெண்டுமே பாதிப்புக்கு உள்ளாகுது. இந்த ஸ்ப்ளீனோமெகாலி அப்படின்ற ஒரு கண்டிஷன் நம்ம பார்ப்போம். ஸ்ப்ளீனோமெகாலி அப்படின்னா மண்ணீரல் வீக்கம். இது யாருக்கெல்லாம் வருதுன்னா ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கிறவங்களுக்கு, இரும்புச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஸோ இது நமக்கு குறைவாக இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் அன்றாடம் இது எல்லாம் நம்ம பயன்படுத்த நம்ம உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே டெவலப் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்படி இருக்கும்போது என்னென்ன நம்ம பயன்படுத்துகிறோன்றதை பார்க்கலாம். முளை கட்டிய பயிறு வகைகள், இது மறக்காமல் இது சாப்பிடுங்க. பச்சை பயிறு எடுத்துக்கலாம், ராகி, கேழ்வரகு ரொம்ப முக்கியமானது. முளை கட்டிய கருப்பு எள்ளு, மறக்காமல் முளை கட்டிய கருப்பு எள்ளு, கருப்பு கொண்டை கடலை, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறது. கோதுமை, முளை கட்டிய கோதுமை, யாராவது கோதுமையை முளை கட்டி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டு பாருங்கள். இரும்புச்சத்து குறைபாடுன்ற பேச்சே இருக்காது. அது மட்டும் கிடையாது, உடலுக்கு தேவையான புரோட்டீன், கால்சியம் இதில் நிறைஞ்சிருக்கு. இந்த கோதுமையை நம்ம நல்லா தண்ணீரில் ஊற வச்சுட்டு ஒரு நாள் 24 மணி நேரம் அது வந்து தண்ணியில் நல்லா சோக் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை துணியில் கட்டி நம்ம எங்கேயாவது தொங்க விட்டோம்னா திரும்பவும் ஒரு 30 ஹவர்ஸ் ஆகும் அது முளை கட்டி வர்றதுக்கு. 30 ஹவர்ஸ் அப்படியே அதை விட்டுட்டு எடுத்து பார்த்தோம்னா முளையை கட்டி இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளாக வெயிலில் உலர்த்தி, அந்த முளை கட்டிய கோதுமையை வெயிலில் உலர்த்தி ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு டெய்லி இதை கஞ்சி மாதிரி குடிக்கலாம். அப்படி இல்லையா, முளை கட்டிய கோதுமையை அப்படியே நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்து ஸோ அதை வந்து குடிக்கலாம். நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம். இதே மாதிரி தான் கேழ்வரகு, கேழ்வரகில் இருந்தும் முளை கட்டி பால் எடுத்து குடிக்கும்போது அவ்வளவு சத்துக்கள். கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 நாட்கள்லேயே ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கேழ்வரகுல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேழ்வரகு முளை கட்டி எடுத்தது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி அந்த பாலில் கொஞ்சம் கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரை ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் போட்டு குடிச்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவர்கள் குடிக்கலாம். சுகர் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க காலையில் இதை வந்து பருகலாம். அந்த அளவுக்கு அயன் சத்து இதில் நிறைஞ்சி இருக்குது. ஸோ இல்லைங்க டெய்லி இதை முளை கட்டிலாம் இருக்க முடியாதுன்னா அப்போது கொஞ்சம் பல்காக ஒரு 4-5 கிலோ போட்டு நல்லா முளை கட்டி வந்த பிறகு வெயிலில் உலர்த்தி லேசாக வறுத்து இதை கஞ்சி பொடி மாதிரி பவுடர் மாதிரி நம்ம ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இதை டெய்லி குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ரெகுலராக நம்ம வந்து இந்த முளை கட்டிய பயிறு வகைகளை சாப்பிடும்போது இதில் உயிர்த்துவம் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம ஒரு பயிறு வகையை சாப்பிட்றத விட முளை கட்டி அதை பயன்படுத்தும் போது அதில் உயிர்த்துவம் நிறைஞ்சி இருக்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ரெகுலராக அதை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஃபைபர், ஸோ உடலுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உடலில் சத்துக்கள், இரும்பு சத்து அதிகமாகுது, புரோட்டீன், கால்சியம், மூட்டு வலி இது எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. அடுத்ததாக இரும்பு சத்து அதிகமாக எதுலங்க இருக்குது? கீரைகள். முருங்கைக்கீரை மறக்கவே வேண்டாம். முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, முருங்கை பிசின், தவறாமல் முருங்கை பிசின் சாப்பிடணும். ஸோ சித்த மருத்துவத்தில் இந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடல் வலிமை பெறுவதற்கு முருங்கை பிசின் நம்ம சொல்கிறோம். ஸோ முருங்கை பிசின் ரொம்ப சிம்பிள். நெய்யில் நம்ம வறுத்துக்கணும், பொடி பண்ணிவிட்டு இந்த பொடியை பாலில் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். எந்த அளவுனா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2 கிராம் டெய்லி பாலில் கலந்து எடுத்துக்கிட்டே வரும்பொழுது ஸோ ஆண்மை குறைபாடு இருந்தாலோ, இரும்புச்சத்து குறைபாடு இருந்தாலோ, அயன் டிஃபிஷியன்சி, ஸோ அனிமியா அப்படின்னு சொல்லுவோம். அயன் டிஃபிஷியன்சி அனிமியானே ஒன்று இருக்குது இல்லைங்களா, ரத்த சோகை, ஸோ அது சரியாகிறதுக்கு நம்ம இதெல்லாம் பயன்படுத்தலாம். ஸோ அவ்வளவு, அதை முருங்கைக்கீரையில் அவ்வளோ இரும்புச்சத்து இருக்குது. பிரண்டை தவறாமல் சாப்பிடணும். தூதுவளைக்கீரை, வல்லாரை, கீழாநெல்லி இதில் எல்லாமே நமக்கு இரும்புச்சத்து இருக்குது. வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் கொத்தவரங்காய், தவறாமல் கொத்தவரங்காய். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த சுண்டைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதில் எல்லாமே இரும்புச்சத்து நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த உணவுகளை நம்ம கவனம் செலுத்தணும். ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க ஃபஸ்ட்டு அனிமியா ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி டயட் சொல்லிடுவோம். ஸோ மெடிசன், ஸ்பெஷல் மெடிசன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. முக்கியமாக பார்த்தோம்னா நெல்லிக்கற்பம், அதுவும் மலைநெல்லி கற்பம் இருக்குது. ஸோ இந்த மலைநெல்லி கற்பம் சொல்கிறது ப்ரிப்ரேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கற்பம் மருந்துனாவே அதை வந்து ஸ்பெஷலாக தான் நம்ம தயாரிப்போம். ஸோ அந்த நெல்லி கற்பத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது டெய்லி ரெகுலராக நெல்லிக்கற்பம் அப்படின்ற மருந்தை நம்ம பயன்படுத்தும் பொழுதும்
ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சேம் டைம் உடலில் வந்து சத்துக்கள் இன்டர்னல் டேமேஜ் ஏதாவது இருந்தாலும் நமக்கு சரியாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.